அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. காலங்கள் போனாலும் சரி இல்ல கடந்து வாழ்க்கையே போனாலும் சரி, ஆனா நமக்கு இந்த வீட்டுல சாப்பாடு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. நல்லா இவள கட்டி வச்சு இன்னும் என்னதான் பண்றான்னு தெரியலையே. கருப்பி, ஏ கருப்பி, இவங்க வாடியம்மா வா. புருஷனுக்கு சாப்பாடு வைக்கணும்னு தோணுதா? ஐயோ இவங்க மறந்துட்டேனே, சாப்பாட மறந்துட்டேனே. என்ன செய்வேன் ஏது செய்வேன்? கட்டின புருஷனுக்கு சாப்பாடு போடாத நாளா ஒரு மனுஷியா? இந்த ஊர் என்ன மன்னிக்குமா, உலகம் என்ன மன்னிக்குமா, இல்ல நான் தான் எனக்கே மன்னிச்சுக்க வேணா? இப்படி பண்ணிட்டேனே, இந்த பாவத்தனை எங்க போய் கரைக்க? ஐயோ இவங்க தப்பு, இவங்க தப்பு. இனி இந்த தப்பை நான் தெரிஞ்சு கூட பண்ணவே மாட்டேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இவங்க பக்கத்து வீட்டுல கதை விட்டுக்கிட்டு இருந்த. அந்த அக்கா கதை சூப்பரா விடுறாங்க. நம்ம தெரு கதை, பக்கத்து தெரு கதை, ஊரு கதை, உலக கதை, எல்லா கதையும் கேட்டுக்கிட்டே இருந்தேனா மறந்துட்டேன். இவங்க கதை கேக்குறியா? போய் நல்லா கேளு. புருஷனுக்கு நேரத்துக்கு சாப்பாடு பண்ணுங்கிற நினைப்பே இல்ல. உன்னை போய் கட்டி வச்சாங்க பாத்தியா? இன்னைக்கு இருக்கு அந்த ரத்ன ஃபேமிலியை போய் கவனிச்சுக்க. ஐயோ இவங்க வாயில போட்டுக்கோங்க, வாயில போட்டுக்கோங்க. போறதுக்கு என்ன இருக்கு? ஒரு மண்ணாங்கட்டி இல்லையே. ஐயோ இவங்க கைய வச்சு போட்டுக்கோங்க. ரத்னம் சார் ஃபேமிலி எல்லாம் அப்படி சொல்ல கூடாது. அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? தெரியும் தெரியும், அதான் உன்னை எனக்கு கட்டி வச்சிருக்காங்களே. பாத்தீங்களா, இதுல இருந்தே தெரியுதா? அவங்களெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. சொல்ல நீ அப்படியே விட்டுட்டாலும் சரி. என்ன சமைச்சிருக்க? சமைச்சா சமைச்சி. ஐயோ சமைச்சி என்ன ஆச்சு? அச்சச்சோ இவங்க இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மேலும் மேலும் தப்பு பண்றேனே, திரும்ப திரும்ப தப்பு பண்றேனே. இந்த தப்புக்கு எனக்கு எப்படி தண்டனை கிடைக்கும் தெரியலையே. இவங்க என்னமா ஆச்சு? சாரி இவங்க சமைக்க மறந்துட்டேன். பக்கத்து அக்கா கதை விட்டதுல சமைக்கவும் மறந்து போச்சு. சரி, நான் தான் உன் புருஷங்கிறது ஞாபகம் இருக்கா? இவங்க இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? கணவனே கண் கண்ட தெய்வம், புருஷனே கண் கலங்க வைக்கிற சாமி. சரி, ஆக மொத்தம் என்ன ஞாபகம் வச்சிருக்கேல? இந்த வீட்டை ஞாபகம் வச்சிருக்கேல? உன் பேர் என்ன, நீ யாரு, எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இவங்க அந்த ஞாபகத்தோடே வீட்ல உட்காந்துக்கோ. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, போயிட்டு வந்து சமைச்சு தாரேன். இவங்க அது வரைக்கும் உங்க கருப்பி பட்னியா தான் இருக்கணுமா? ஓகே ஓகே இருக்கேன். நைட்டே வந்து சமைச்சு கொடுங்க. எல்லாம் என் நேரம். கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஒரு நாளாவது சமைச்சு கொடுத்திருப்பாளா? இதுல இவங்கள தான் கட்டிக்கவே ஏன் இவங்கள்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றா. இவங்க 3000 தடவை கூட. அம்மா தாயே போதும். கருப்பி இத வந்தாச்சுல. அடுத்த 7:30 நீ ஒண்ணு மூணுமா சேர்ந்து இவங்க எப்படியும் போய் தொலைங்க. என்ன நண்டு ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு? இவங்க அப்படியே வள்ளியக்கா கூட போய் கடையில சாப்பிட்டுக்கிட்டா. ரொம்ப பசிக்குது. வேற நீ வீட்ல சமைச்சா வைக்க போற? தினம் இதான வேலை. போங்க இவங்க என்ன பத்தி பெருமையா பேசாதீங்க. அப்புறம் எனக்கு வெக்கமா வந்துரும். அதுக்கு ஒண்ணுதான் குறை. அட அட அட, நம்ம கருப்பி என்னமா கொடுமை நடத்துறா. ரத்னம் சார் கல்யாணம் பண்ணி வச்சது வீண் போகல. என்ன வள்ளியக்கா, உங்க புருஷனை அடிச்சு விரட்டி விட்டுட்டு வந்துட்டீங்களா? டேய் போடுவார் ராஸ்கல். அது என்னடா அடிச்சு விரட்டி விட்டுட்டு வந்துட்டியான்னு கேக்குற? இல்ல வேலைக்கு அனுப்பியாச்சானே. அப்படின்னா சுக்கா கேளு. அதெல்லாம் அந்த மனுஷன் அப்பவே போயாச்சு. சரி, நீ என்ன இன்னும் வேலைக்கு போலையா? இதோ கிளம்பிட்டேன். சரி சரி கிளம்பு கிளம்பு. நானு கருப்பிய கூட்டிட்டு ஊர்கோலம் தானே, தாராளமா போயிட்டு வாங்க. ஏய் இல்லடா, எத்தனை மாசம் ஆச்சு நம்ம ஃபேமிலி மொத்தத்தையும் பார்த்து. அதனால இன்னைக்கு கருப்பிய கூட்டிட்டு போய் ஒவ்வொரு ஃபேமிலியா பாத்துட்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதானே 6 மாசத்துக்கு ஒருக்க போய் அவங்க எல்லாரும் உயிரையும் வாங்குறட்டி உங்க 2 பேத்துக்கு தூக்கம் வராதே. டேய் சிண்டு, என்னடா பொசுக்குன்னு இப்படி பேசிட்ட? போங்க போங்க, வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? இல்ல நீ வேண்டான்னு தான் சொல்லி பாரு. நான் ஏன் சொல்லணும்? கூட்டிட்டு கிளம்புங்க. 2 நாள் அவ இன்சை இல்லாமையாவது இருப்ப. ஐயோ இவங்க போங்க. இவங்க உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம். ஆமா ரொம்ப பாசம் தான். சரி ரத்னம் சார் வைர சார் எல்லாம் நான் கேட்டேன்னு சொல்லு. இவங்க நீங்களே எங்க கூட வந்தீங்கன்னா 2 நாளைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்படிதான் வீடு வீடா வந்துதான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். போங்க இவங்க. அம்மா தாயே நீ வெக்க மட்டும் படாத. கிளம்பு போயிட்டு வா. சரிங்க இவங்க. இவங்க என்னடி? I love you. சரிதான். அடியே போதுண்டி, கொஞ்சம் எல்லாம் ஓவரா தான் இருக்கு. அவா இப்பவே கிளம்புனாதான் நைட்டு இன்னைக்கு ரத்னம் சார் வீட்லயே தங்கலாம். சரி வள்ளியக்கா. டேய் சிண்டு, நீ என்ன வாரியா இப்படி? இதுக்கு 2 நாள் இன்சைய நான் தோல்ல தூக்கிட்டே அலையவா? 2 நாள் கொஞ்சம் ஃப்ரீயாவே இருந்துக்கிறேன். கிளம்பிடுங்க. நண்டு சிண்டுக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குதாப்பா. கல்யாணம் முடிஞ்சதும் பெரிய மனுஷங்கிற நினைப்பு வந்துருது. தெருவுக்குள்ள கோழி விளையாண்டுட்டு அழிஞ்ச பையன் இப்ப கோழி குண்டு கண்ண கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் சேவல் மாதிரி கொக்கரிச்சுக்கிட்டு தெரியறான். இவங்க இவங்க பாய். பாத்து போயிட்டு வாங்க. பார்க்காம கண்ண மூடிட்டுலாம் போக முடியாதுடி. நீ கிளம்பு சீக்கிரம். சரிங்க இவங்க.
அடியே அடியே போதும்டி. மல்லிகா இப்ப எங்க போறோம்? மாச கணக்காச்சுல எல்லாரையும் பார்த்து பாருங்க, திடீர்னு நான் எதிர்பார்க்காம போசுக்கணும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. 6 மாசத்துக்கு ஒருக்கா எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கு. அங்கேயே வந்து தங்கிக்கிறேன், வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறேன்னா அதெல்லாம் வேண்டான்னு ரத்னமையா இவங்களுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து பாருங்க, வீட்லயே நம்ம மகாராணி மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. மல்லிகா ரத்னமையாக்குலாம் எவ்வளவு பெரிய மனசு. அவங்க வீட்ல வேலை பார்த்த நம்மளையே எவ்வளவு சொகுசா வாழ வச்சிருக்காங்க பாருங்க. அதாண்டி முதலாளித்தன்மை. சரி சரி வா, கோமத்துல அப்படியே பேசிக்கிட்டே போலாம். சரி இந்த குட்டி பசங்க எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க. இன்னைக்கு எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு? நாங்களாம் வந்திருக்கோம்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்லங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு போறதுக்கு பதிலா நாங்களே போய் எல்லாத்தையும் பேசி காமிச்சிடலாம்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போக வந்துட்டோம். அங்க வாங்க, நீங்களும் எங்க கூட வாங்க. ஒவ்வொரு ஜோடியா ஒவ்வொரு ஃபேமிலியா போய் பார்த்துட்டு வந்துடலாம். எல்லா ஜோடியும் ஒண்ணு மட்டும் இல்ல, 2 கூட பெத்திருக்குதுங்க. யார் யாரு என்னென்ன பண்றான்னு ஒரு ரவுண்டிங் போயிட்டு வந்துடலாமா? ஃபாலோ மீ. வந்துட்டேன் மல்லிகா. அடியே ஒண்ணு இல்லடி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டேன். இவங்கள மட்டும் கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. ஐயோ கடவுளே, இவ ஒருத்தி இவங்க பைத்தியம். இவங்கன்னு சொல்லி அந்த இவங்களை இலவாம் பஞ்சு மாதிரி பறக்க விட்டுருவா. வாடி வா. இத வந்துட்டானே. மைவிழியே ஜோ ஜோ ஜோ. போதுண்டா, இப்ப உங்க அம்மா வந்துருவா. நீ போன கையில வச்சிருக்கிறது மட்டும் பார்த்தான்னு வச்சுக்கோ. அப்புறம் இன்னைக்கு நம்ம 2 பேரும் பட்டினிதான். ஏய் போதுண்டா, 10 நிமிஷம் பாத்துட்ட. உனக்குலாம் அங்க போன்ல என்னடா தெரியுது? பொம்மை போனுக்குள்ளதான் இருக்கா? விஸ்வா, வீட்டுக்குள்ள பண்ட பாத்திரம் நிறைய இருக்கா என்னமோ, ஆனா உன்னோட பொம்மை ஏகப்பட்டது இருக்கு. வா போன கூட நம்ம 2 பேரும் பொம்மை எல்லாத்தையும் வச்சு விளையாடலாம். அட்டம் பிடிக்காதடா, உங்க அம்மா வந்து பார்த்தா. ஷோ, இன்னும் ஒழுங்கா பேச தெரியல, ஆனா போன் மட்டும் நல்லா பார்க்க தெரியும். இரு உங்க அம்மா வரட்டும். வழக்கம் போல காப்பாத்த மாட்டேன்டா. இன்னைக்கு நானே உன்னை போட்டு கொடுத்து அடி வாங்கி கொடுக்குறேன். இன்னைக்கு கன்ஃபார்ம் அடிதான். விஸ்வா. ஐயோ சேஷா. விஸ்வா, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் போன் பார்க்க கூடாதுன்னு. அப்பா அப்பாமா. ஏய் டேய். அடே அடே. நினைச்சேன் வினோ, நினைச்சேன் கொஞ்ச நேரம் புள்ளைய உன்கிட்ட விட்டுட்டு போனா உன்னால பார்க்க முடியாதுன்னு போன கையில கொடுத்துட்டு எனக்கு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது. ஏய் இல்லம்மா. இதுக்கு எதுக்கு நானும் புள்ளைய பாத்துக்கிறேன்னு வாங்கிட்டு வந்து உட்கார்ந்திருக்க? நானே அவனையும் வச்சுக்கிட்டு வேலை பாத்துக்கவே இல்ல. ஐயோ சேஷா. வினோ, நிறைய தடவை சொல்லிட்டேன் போனை கையில கொடுக்காதன்னு. இப்ப பாரு, போனை கையில கொடுத்துட்டு எல்லா வேலையும் பாக்குறது. நான் அவனை பாத்துக்கிற நேரம் போனை எப்பயாவது அவன் கையில கொடுக்கறேனா? ஐயோ சேஷா. டேய் டேய், நீ வேற சும்மா இரேண்டா. அவனை மிரட்டு. இங்க பாரு சேஷா, நான் கொடுக்கல, அவன் தான் அடம் புடிச்சு. தானே, அவனுக்கு என்ன பேச தெரியுமா? அம்மா அப்பா அதத்தான் சொல்லுவான். அதனால நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு அவன் மேல பழிய போட்டலாம். ஏய், உன் மவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட இப்படி பேசாத. அதானே தப்பு பண்ணா ஏன் மவன், நல்ல பையனா இருந்தா உங்க மவன். சேஷா, இன்னும் போனை கையில வாங்கிருக்கியான்னு பாரு. இந்தா. டேய் மகனே, போட்டு கொடுத்துருவேன்னு ஒரு பேச்சுக்கு தானடா சொன்னேன். ஆனா நீ என்ன உண்மையிலே போட்டு கொடுத்துட்ட. தானே, உங்க அம்மா மாதிரி தானே இருப்ப. என்னங்க சத்தம்? போனை வாங்கிட்டு இருக்கேமா. வாங்குங்க, எழுந்துருங்க, கிளம்பலாம். நீ கிளம்பிட்டியா? பாக்க எப்படி தெரியுது? பாக்க எப்படி தெரியுதுன்னா, பாக்க அழகான மெழுகு பொம்மை என் முன்ன வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. வீணோ, இந்த Dress பார்பியவே பின் தள்ளிட்ட. அட்ட என்ன ஒரு அழகு. ஏன் சேஷா, நமக்கு கல்யாணமாகி 5 வருஷம் கிட்ட காச்சு. உன்னை முத எப்படி பார்த்தேன்னா அப்படியே என்ன இருக்க. அதேபடி. ஏய், அந்த ரகசியத்தை மட்டும் சொல்ல. ரகசியமா? என் புருஷன் என்ன சந்தோஷமா பாத்துக்கறான், அதான் என் அழகோட ரகசியம். அழகுக்கும் சந்தோஷத்துக்கும் ஏதோ இடிக்குதே. ஏய் வினோ, நீ என்ன சந்தோஷமா பாத்துக்கும் போது என் மனசளவிலையும் என் உடம்பளவிலையும் நான் ரொம்ப உற்சாகமா இருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் பிரைட்டா தானே இருப்பேன். சொல்லப்போனா மனசளவிலையும் உடம்பளவிலையும் எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? நிச்சயமா தான்டா மீனோ. இப்ப நீ ரொம்ப பெரிய ஆளு. கட்டட ஒர்க்லாம் பயங்கரமா போகுது. பெரிய கம்பெனில இருந்தலாம் உன்னதான் கூப்பிடுறாங்க. சொல்ல போனா ஏவினோ பிரில்லியண்டான ஒரு இன்ஜினியர். இப்ப நம்ம கிட்ட எந்த ஒரு குறையும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பொருளாதார ரீதியாவும் இந்த நிலைமைக்கு நம்ம வந்ததுக்கு முழுக்க காரணம் நீ. இப்ப வரைக்கும் சின்ன விஷயம் கூட உன் கூட சண்டை போடுறேன், திட்டுறேன். எமேல உனக்கு கோபமே வரலையா? நானும் டெய்லி உன்கிட்ட சண்டை போட்டு பாத்துட்டேன். என்னைக்காவது ஒரு நாளாவது என்ன வெறுத்து பேசுவேன்னு. இப்ப வரைக்கும் அது மட்டும் இல்ல. ஏன் அப்படி? வெறுத்தா உன்கிட்டயா சேஷா?
இல்ல வினோ. நீ தான் எனக்கு எல்லாம். இதுக்கு மேல நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன் கோபம் கூட அழகானது. உன் சண்டையை கூட நான் ரசிக்கதான் செய்வேன். ஒரு நாள் நீ சண்டை போடலாட்டி கூட ஐயோ நம்ம பொண்டாட்டி உடம்புக்கு என்னமோ செய்து போல அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயமே வந்துரும். வினோ, நிஜமாதான் சேஷா, அந்த அளவுக்கு உன் சண்டைக்கு நான் அடிமை. ஓ அப்பனா இனி டெய்லி ஒரு சண்டை இல்ல, சண்டை தான் நம்ம வாழ்க்கையவா. சரிதான். தயாரா? உன் கூட சண்டை போறதுக்கு என்ன, நீ என்ன சொன்னாலும் நான் தயாரா தான் இருக்கேன். பாப்பா இப்படி ஒரு நல்லவனா எப்படிதான் தேடி கண்டுபிடிச்சேனோ. இல்ல இந்த போன் பார்த்த வேலை. ஆனா சேஷா, நம்ம ரெண்டு பேத்துக்கும் கடவுள் இந்த போன் தான். அதுதானே நம்ம ரெண்டு பேத்தையும் சேர்த்து வச்சது. ஆமா வினோ. அப்ப நம்ம பையன் கடவுளை கையில வச்சிருக்கான். டேய் இந்த சேட்டை தானே வேணாங்கிறது. சரி சரி ரெடியா? ஒரு 2 hours போனதும் அப்படியே நான் ஒர்க்குக்கு கிளம்பிடுவேன். நீ மேனேஜ் பண்ணிக்க வேலை பையனை வச்சுட்டு. எனக்கு வேற என்ன வேலை பாத்துக்கிறேன். அட 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 அட, இப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டியா? எல்லாரும் நாக்கு மேல விரல வைக்கிற மாதிரி ரொம்ப அழகா வாழ்றீங்களே. வள்ளியக்கா, நீங்க என்ன இந்த பக்கம்? சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு. நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? இந்த கருப்பி ஐயா தெருவுக்குள்ள ஒரு ஐஸ் வண்டிய பார்த்தா இனி ஐஸ் வண்டிக்காரன் ஐஸ் வச்சு ஒரு ஐஸ் வாங்கிட்டு வருவா. மா 2 பேரும் எங்க கிளம்பியாச்சு? நம்ம கிட்ட வேலை பாக்குற பையனுக்கு பிறந்த நாள் வழியாக்கா, அதனால இன்வைட் பண்ணிருக்கான். போயிட்டு உடனே வந்துடுறதா. ஓ அதான் எல்லாம் நீட்டா கிளம்பிருக்கீங்களா? ஓகே ஓகே. நீங்க எப்படி இருக்கீங்க, பையன் எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்காக வந்தோம். பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. சரி சரி, நீங்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்புங்க. நாங்க அப்படியே இன்னொரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடுறோம். வள்ளியக்கா வாங்க ஃபங்க்ஷனுக்கு. இருக்கட்டும் சேஷா, நீங்க போயிட்டு வாங்க. டேய் விஸ்வா. அல்லியா? டேய் நான் வள்ளிடா. திரும்பவும் அல்லியா? அல்லி கில்லின்னு சொல்லுவாடா. ஆனாலும் சேஷா, ஓ மவன் கூப்பிடுறது அழகாத்தான் இருக்கு. எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தாதா? அத்தான் சொல்லி கொடுக்க சொன்னா பேர் சொல்லி கொடுத்திருக்கீங்க பாருங்க. இப்ப வரைக்கும் மாத்திக்க மாட்டேங்கிறான். அவன் இப்பதான் நம்ம பேசவே ஆரம்பிக்கிறான். பேசட்டும் பேசட்டும், பேர் சொல்றதுக்கு தானே புள்ள. டேய் விஸ்வா, நீ கூப்பிடுறா. சரி சேஷா, நான் ரத்னா சார் வீட்டுக்கு போறேன். நீயும் முடிஞ்சா அங்க வா, மீட் பண்ணலாம். இன்னைக்கு எப்படின்னு தெரியலக்கா, அடுத்த டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா வரேன். ஓகே சேஷா, நான் போயிட்டு வரேன். டேய் விஸ்வா, பாய். டாடா. டாடாடா. பாரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிங்க. ஈவினிங் சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? இன்னைக்கு டியூட்டி கம்மி தான். எங்கேயாவது வெளியே போலாமா? இல்லங்க, மறந்துட்டீங்களா? இன்னைக்கு ஊர்ல இருந்து, அதான் நம்ம கிராமத்துல இருந்து அப்பா அம்மா எல்லாரும் வரதா சொல்லியிருந்தாங்க. ஏய், இன்னைக்கு தானே ஃப்ரைடே. ஆமால, நம்ம 2 பேர் குடும்பமோ. ஓகே ஓகே, இப்ப ஞாபகப்படுத்தினீங்க. ஞாபகமா? வரட்டும் வரட்டும், வந்ததும் நான் எல்லார்கிட்டயும் சொல்லி கொடுக்கறேன். என்னன்னு? நீங்க ஊருக்கு வரதே உங்க அம்மாவே மறந்துட்டாப்ல. என்னன்னு கேளுங்க மாமான்னு உங்க அப்பாட்ட சொல்லுவேன். எங்க அப்பாட்ட, அப்பா உங்களை பத்தி நினைப்பே இல்லப்பா, உங்களை பத்தி மட்டும் இல்ல நம்ம கிராமத்தையே மறந்துட்டாங்கன்னு சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லா. ஓஹோ, பயம் விட்டு போச்சா? இதுல என்ன இருக்கு பயம்? நீ அப்படி சொல்லும் போது நான் சொல்லுவேன், ஃபுல்லா நினைப்பு போற உங்க பொண்ணு மேலேயே இருக்கேன் மாமா, அதனால எல்லாமே மறந்து போகுதுன்னு. இப்ப பேசு. பேச முடியாது. யார்கிட்டயாவது எதையாவது சொல்லி பாரு. அப்புறம் நான் கேக்குற கேள்விக்கு யாரும் நீ கூட பதில் சொல்ல முடியாது. ரொம்பவும் தாங்க போலீஸ்காரங்கிற புத்திய காமிக்கிறீங்க. சரி சரி, ஓவரா வைக்கப்படாத. சிவா, என்கிட்ட அடிதான் வாங்க போற. ஹேய் பாரா, நம்ம பாரியும் சிவாவும் வள்ளியக்கா கிராமத்து பொண்ணை கூட்டிட்டு வந்து மாடர்ன் பொண்ணா மாத்தியாச்சு. ஐயோ வள்ளியக்கா, இதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, அவ்வளவு கஷ்டப்பட்டு மாத்தி இருக்கேன். வள்ளியக்கா, நீங்க என்ன திடீர்னு? ஓய் கருப்பி, இப்பெல்லாம் எங்களை மறந்தாச்சு. ஒரே கிராமங்கிறது கூட போயிடுச்சு. எங்க பாரி, எனக்கு கல்யாணம் உன்னை பண்ணி வச்சதுல இருந்து வீடு வீடு வீடுன்னு வீட்டை பாக்குற மாதிரியே இருக்கு. இதோ இப்படி வள்ளியக்கா கூட்டிட்டு ஊர் சுத்தலான்னு சொன்னாதா நானும் மக்க மனசுல பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் கருப்பி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். யார்கிட்ட வேணாலும் ப்ரூடா விடு. ஆனா இந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி கிட்ட ப்ரூடா விடுற வேலையெல்லாம் வேண்டாம். என்னப்பா இது அநியாயமா இருக்கு? நீ ஆவுனா போலீஸ்காரன் பொண்டாட்டிங்கிற, அங்க அந்த வேணி அப்படிதான் என்னத்த சொல்லிட்டாலோ. நான் யாரும் தெரியுமா? போலீஸ்காரன் பொண்டாட்டி அப்படின்னு அவளும் காலரை தூக்கி விட்டுக்கறா. நீயும் நல்லா படிச்சிருக்க, சிஸ்டத்துல ஒர்க் பண்ற, உன் வேலையை சொல்ல வேண்டியதானே? அந்த வேணியும் டீச்சரு, அவளும் அவ வேலையை சொல்ல வேண்டியதானே? உங்க வேலையெல்லாம் சொல்லாம புருஷ வேலையை சொல்லி பெருமைப்பட்டுக்கிறது. ஏய் கருப்பி, அதுதான் எங்களுக்கு பெருமையவும். நாங்க பாக்குற வேலையை சொல்லிக்கிட்டா எப்படி? என் புருஷனை முன்ன வச்சு பேசுறதா பெருமை. பாரிஜாதம். பாரி
சரிதான். சரி ஓகே, சந்தோஷமா இருங்க. என்ன உங்க கையில ஒரு புள்ளைய பார்த்தேனா? வலியக்கா போதும் போதும், எல்லார் மாதிரி நீங்களும் பேசாதீங்க. குழந்தை பிறக்கும் போது பிறக்கட்டும். எங்களுக்கு இந்த லைஃபே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு நாளையும் அவ்வளவு சந்தோஷமா அனுபவிச்சு வாழ்றோம். குழந்தை வந்தா பல மடங்கு சந்தோஷம். அது எப்ப வருதோ அப்ப வரட்டும். இப்பவே ஆளாளுக்கு குழந்தை இல்ல அது இல்லன்னு பேசாதீங்க. எனக்கு இந்த பேச்செல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏய் பாரி, எனக்கும் பிடிக்காது. இருந்தாலும் எதுவும் சொல்ல வேண்டாம் வள்ளியக்கா. இருக்கிற உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். ஆனா எங்களை மாதிரி நிறைய பேருக்கு அந்த கேள்வி எவ்வளவு கஷ்டத்தை தரும்னு எங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆனா அதுக்காக நாங்க கஷ்டப்படுறோம்னு நினைக்காதீங்க. எங்களுக்குன்னு கடவுள் எப்ப கொடுப்பாரோ அப்ப கொடுக்கட்டும், நாங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு கேள்விய கண்டிப்பா யார்கிட்டயும் கேட்காதீங்க. ஓகேவா? போலீஸ்காரனே சொல்லிட்ட, இன்னைக்கு கேட்காமையா இருப்பேன்? கேட்டுக்கிறேன்ப்பா. ஆமா பாரி, அண்ணத்தாயக்கா. ஏய், நானும் கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நம்ம கிராமத்துல இருந்து எல்லாரும் வராங்களாமே. ஆமா கருப்பி, இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்ல செம்ம விருந்து. வாரியா? வரணும்னு ஆசைதான். ஆனா இன்னைக்கு ரத்னமையா வீட்ல தங்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோமே. சரிதான், அங்க போனா திருப்பி அனுப்ப மாட்டாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாத்து வாங்க. சரி பாரி. வள்ளியக்கா, ரத்னாப்பா வீட்டுக்கு தான் கிளம்புறீங்களா? இல்ல, அதுக்கு முன்ன இன்னொரு முக்கியமான ஆளை பார்க்க வேண்டியிருக்கு. அவங்கள பார்த்துட்டு தான் கிளம்புவோம். யாரு? இப்பவே சொல்லிட்டா எப்படி? கெஸ் பண்ணு. அடுத்த ஃப்ரேம் மாத்தங்கள சொல்லணும். ஓகேவா? சரி ஓகே, போயிட்டு வாங்க. பாரி, என்னங்க அவங்க கேட்டதுல உங்களுக்கு ஏதாவது வருத்தமா? சேச்சா, எனக்கு அப்படிலாம் ஒரு வருத்தமும் இல்ல. நமக்குன்னு குழந்தை வரும்போது அந்த குழந்தைய நம்ம சந்தோஷமா பாத்துக்கலாம். அது வரைக்கும் நாம 2 பேரும் எந்த அளவுக்கு ஊர் சுத்த முடியுமோ, லைஃப் என்ஜாய் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஹவுஸ் அரெஸ்ட் தான். ஹவுஸ் அரெஸ்டா? பாத்தியா, போலீஸ்காரன் புத்திய காமிக்கிற பாத்தியா? சரி சிவா, சீக்கிரம் வா. சரிமா. பேசி 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 வார்த்தையால என்ன தாக்குற நீ, என்ன கிளிப்பிள்ளையா? தம்பி, நீ யாரு? எழுந்துரு, குதி. எழுந்துறா, வாடா தம்பி, டான்ஸ் ஆடலாம். மா, அபிமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாருமா, நான் என்ன பண்ணாலும் தம்பி சிரிக்கதான் செய்றான். என்ன மாதிரி செய்யவே மாட்டேங்க. அபிமா, தம்பிக்கு 1 வயசு தானே ஆகுது. இப்ப நீ செய்யறத ஃபுல்லா கவனிப்பான். இன்னொரு 6 மாசம் கழிச்சு எல்லா சேட்டையும் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நான் பண்றது சேட்டையா? சேட்டை இல்லடி, ஆனா தம்பி உன்னை பார்த்து செய்யும் போது சின்ன சின்ன சேட்டையெல்லாம் செய்வான் பாரு. இவனா சேட்டையா? மா, எப்ப பாரு இப்படி உட்கார்ந்து சிரிச்சிட்டு தான் இருக்கான். எனக்கு என்னமோ இவன் தாத்தா மாதிரி நினைக்கிறேன். அத்தை, தாத்தா மாதிரியா? அடியே அபிகுட்டி. ஐயோ பாட்டி. அமைதியா இருந்தா உங்க தாத்தா மாதிரியா? இல்ல பாட்டி. சொல்லிட்டு சமாளிக்கிற? அத்தை, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க பேத்தியா சொன்னது. பேத்தியாவா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லடி. நீதான் ஏதாவது சொல்ல இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ பாட்டி. அடியே, அம்மா தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிராதடி. சும்மா சொல்லிதான் பாரு. வேணாத்த, அப்புறம் திரும்பவும் இருந்து வரணும். சண்டை தானே, பாத்துக்கலாடி. ஐயோ அத்தை, நம்ம குடும்பத்துலதான் நிறைய பேர் வந்து இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம அங்கேயே விளையாண்டுட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். ஏ சிவானி, நம்ம குடும்பத்துல இப்ப எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க பாத்தியா? நான் ஒவ்வொருத்தவங்க கதையும் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அத்தை, எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்களா? அது என்னன்னு தெரியல அத்தை. நம்ம குடும்பத்துக்குள்ள போயிட்டு வந்தாலா இவோ தன்னை போல ஒரு உற்சாகம் வந்துருது. ஆமாண்டி சிவானி. சிவானி, அந்த விஜயாமாவுக்கு சேலை எல்லாம் வேணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம வாங்கிடலாமா? வாங்கிடலாம் அத்தை. நம்ம வீட்ல 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு வரட்டும். வந்ததும் 2 பேத்துக்கிட்ட பிள்ளைய விட்டுட்டு நாம அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். சரிடி. சிவானி, ஜெயாக்கு மட்டும் இல்ல, அப்படியே நம்ம குடும்பத்துல குட்டீஸ்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சேர்த்து எல்லாம் வாங்கிடலாம். சரிங்க அத்தை. பாட்டி, அவங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க. அம்மா அம்மா, ஐஸ்கிரீமோ? நான் ரீனா பாப்பா கிட்ட பேசினேனா, அவ ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே இல்லையா. வாங்கிட்டு வாங்கம்மா. சரிடா தங்கம், அம்மா எல்லாத்துக்கும் என்ன வேணும்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். ஓகேமா. டேய் தருண், என்னடா அமைதியா உட்கார்ந்திருக்க? உனக்கு என்ன வேணும் நீ கேளு. தாத்தா. உனக்கு தாத்தா தான் வேணுமா? எனி டைம் அபி தான் தாத்தா தாத்தான்னு சுத்திக்கிட்டு இருந்தா. இப்ப பாத்தீங்களா, அபி இடத்தை இவன் பிடிச்சுக்கிட்டான். ஆமா சிவானி, என் நேரம் தாத்தா தான். தாத்தா தானே கூட்டிட்டு போய் கடைக்கெல்லாம் ரவுண்ட் அடிக்கிறாரு. அதனாலதான், அதுவும் பைக்ல சுத்துறதுக்கு ஓவர் ஆசத்தை. டேய் தருண், தாத்தா கூட பைக்ல போடுமா?
சிவானி பாத்தியா புரியுது ஆம்ல. என்னென்ன என்ன நடக்குதுங்க? ராம் வந்தாச்சா? இப்பதான் நானும் அதையும் பேசிட்டு இருந்தோம். என்னன்னு? என்னங்க? ஓய் அதுங்கள வந்தாச்சா? ஆமா பரிமளம், பரிமளம் சினிமாக்கு போலாமா? சினிமாக்கா? இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. போலாம் போலாம். வேலை நிறைய இருக்கு. போலாம். சும்மா இருங்க. பரிமளம் நீ என்ன பாரு பாரு. பார்த்தா என்ன சினிமாக்கு போக சம்மதிக்க வச்சிருவீங்க. அடிப்பாவி விவரமாயிட்டியா? போலாம் பரிமளம். என்னங்க வேலை நிறைய இருக்கு. நம்ம குடும்பத்துல இப்ப புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும். எல்லாம் பாத்துக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. நான் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். போலாம். என்னங்க நம்ம மகன் மருமகன் போற வயசு. அவங்களே இத பத்தி யோசிக்காம இருக்காங்க. நீங்க என்னன்னா பரிமளம் அவங்களுக்கு பிடிச்சத அவங்க செய்வாங்க. இது நமக்கு பிடிச்சது. அப்பாப்பா ஒன் டைம் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. இதோட எத்தனை ஷோ கூட்டிட்டு போயிருப்பீங்க? இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் கூட்டிட்டு போயிட்டு தான் இருப்பேன். நீ இப்ப என்ன பாரு. பார்த்தா ஓகே சொல்ல வச்சிடுவீங்க. அட சேட்டை பிடிச்சவளே, உன்ன ஓகே சொல்ல வைக்கிறது என்ன கஷ்டமா என்ன? இப்போ அம்மா என்னங்க ராம் ராம் அம்மா அப்பா உங்க 2 பேருக்கும் சினிமா டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன். கரெக்டா 1 ஹவர்ல ஷோ ஆரம்பிச்சிடுவாங்க. 2 பேரும் கிளம்புங்க கிளம்புங்க. ராம் ராம் என்னப்பா? இல்லடா மவனே, இப்பதான் உங்க அம்மா கூட்டிட்டு இருக்க. வரவே மாட்டேன், அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்றா. என்னன்னு கேள்றா. என்னமா? எங்களுக்கு என்ன தியேட்டர்ல போய் படம் பாக்குற வயசா? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நாங்க பிள்ளைகளை பாத்துக்கிறோம். ஐயோ அத்தை, இது உங்களுக்கு பிடிச்ச படம். ஏற்கனவே ட்ரெய்லர் வந்தப்பவே சொன்னீங்க இந்த படம் பாக்கணும் போல இருக்குன்னு. நீங்க போயிட்டு வாங்க அத்தை. இப்ப என்ன நாளைக்கு நாங்க போய்க்கிறோம். இல்லம்மா அத்தை, சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? அப்பா கிளம்புங்கப்பா. சரிடா மவனே. டேய் தருண், வாடா 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 தங்கம். அபிக்குட்டி வாங்க வாங்க, பைக்ல ரவுண்ட் அடிக்கலாமா? அப்பா சினிமாவுக்கு லேட் ஆயிடும். இன்னும் 1 ஹவர் கிடக்கலாமா? அதுங்கள ஏன் பேர பேத்தியோட ஒரு half an hour சுத்திட்டு வந்துடுறேன். சரிடா, வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? அதெல்லாம் கேட்க மாட்டேன். பரிமளம் கிளம்பிரு, half an hourல வந்துடுறேன். சரிங்க. அது சரி. கல்யாணமாகி 4 வருஷம் ஆச்சு. கல்யாணமான புதுசுலதான் மாமியா மருமக சண்டை எதுவும் இல்லாம அவங்களோட ஹோம பாத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பதான் 4 வருஷம் ஆச்சே ஒரு சண்டை கண்டைய பாக்கலான்னு வந்தா இன்னும் இவங்க இப்படித்தானா? என்னடா இது, நம்ம கதையில மட்டும்தான் இந்த மாமியா மருமக சண்டையே இல்லாம போச்சு. சரி ஓகே, எப்படியோ சந்தோஷமா சுமூகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை விட புண்ணியம் வேற ஏகப்பட்டது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவானியோட அப்பா சொத்து எல்லாமே சிவானிக்கு தான் சொந்தம்னு கோர்ட்டே முடிவு பண்ணி ஏகப்பட்ட சொத்து வந்தாச்சு. அந்த சொத்தெல்லாம் இல்லாதவங்களுக்கு அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்த சக்கரவர்த்தி குடும்பம் சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்ச குடும்பம். இவங்களெல்லாம் பார்த்தாச்சு. ரத்னம் சார் ஃபேமிலி வாங்க வாங்க போய் பாத்திரலாம். இன்னைக்கு இல்ல, எல்லாரையும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாமா?